ஹலோ மக்களே! வாங்க இன்னைக்கு மீட் கீமா பாஸ்தாவுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கீமா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு வதக்குறேன். நல்லா வதக்கிட்டு இதில் வந்து வெங்காயமும் வெள்ளைப்பூடு வந்து கிரேட் பண்ணி வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். வெங்காயமும் நைஸாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ கீமாவோட சேர்த்து எல்லாம் வதக்கிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதில் வந்து இப்போ வந்து மசாலா சேர்ப்பேன். ஃபஸ்ட்டு வந்து உப்பு போடுறேன். அதுக்கு பிறகு வந்து மிளகுத்தூள் போடுவேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஜீரா பவுட்ரு போடுவேன். 1 ஸ்பூனு தான் எனக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கு பிறகு வந்து ஜீரா பவுடருக்கு அடுத்து வந்து கறி பவுட்ரு போடுவேன். கறி பவுடர்னா மிக்ஸிங்காக வரும். மிக்ஸ் பண்ண பவுட்ரு வரும். ஸோ இது வந்து மஞ்சப்பொடி. இதுவும் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். ஸோ இவ்வளோ தான் இதோட மசாலா. ரொம்ப காரமாக இருக்காது. காரம் இல்லாமல் பண்ணுறது. ஸோ வாங்க பாருங்கள் நீங்களும். இது வந்து மட்டன் மீட் கீமா பண்ணி மிஷினில் அரைச்சி ஸோ அதுக்கப்புறம் கீமாவை எடுத்துகிட்டு தண்ணி போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை வதக்கிட்டு அதில் வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு வதக்கணும். அது வதங்கின பிறகு இந்த மசாலா சேர்க்கணும். இதான் வந்து லாஸ்ட்டாக போட்டது கறி பவுட்ரு. ஸோ இதுக்கப்புறம் தக்காளி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதில் போடணும். ஸோ தக்காளி இதை வந்து போட்ட பிறகு இதோடு சேர்த்து வந்து தக்காளி பேஸ்ட் ஒன்று போடுவேன், ஒரு பாக்கெட்டு. ஸோ அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இதான் தக்காளி பேஸ்ட்டு. இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து தண்ணி சேர்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு லைட்டாக தான் ஆயில் சேர்ப்பேன். 2 ஸ்பூன் தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் ஆயில், இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சுடுதண்ணி சேர்ப்பேன். ஸோ சுடுதண்ணி காய வச்சு வச்சுருப்பேன் இதில் ஹீட்டரில். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். நல்லா கொதித்து நல்லா வெந்து நல்லா வந்து கம்மியாக தண்ணி வந்து வற்றிரும், நல்லா கிரேவி மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். இதுதான் அதில் வந்து லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கா. ஸோ இதுவுமே வந்து நல்லா வெந்தோன்னே நல்லா வந்து வெந்து வந்துடும். நல்லா கிரேவி மாதிரி டைட்டாகும். ஸோ அது வந்து அந்த மாதிரி வந்த பிறகு தான் வந்து ஸோ இதுதான் அது நல்லா வெந்து வந்துருச்சு டைட்டாக. நல்லா கொதித்து நல்லா எல்லாம் வந்து நல்லா ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு இதுதான் முடிஞ்சிச்சு ஃபினிஷ். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாஸ்தா பண்ணுறேன். இது வந்து கீழே வந்து ஒயிட் சாஸ் வச்சுருக்கேன். இதான் வந்து பாஸ்தா பண்ணுறதுக்கு சாஸு. ஸோ இதுக்கு மேலே இந்த கீமாவை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாஸ்தா பண்ணுற பத்தை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒயிட் சாஸும் அந்த பாஸ்தா பண்ணுறது அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து கீமா பண்ணுறது மட்டும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் கீமா எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக கீமா பண்ணுறது மட்டும் தனியாக இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து போடுறதுக்காக போடுறேன். ஸோ இதுதான் அந்த பாஸ்தா பத்தை. இது சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இப்போ வைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே லேயராக வச்சு தான் அந்த பாஸ்தா பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், লাইক কর, কমেন্ট কর, ভিডিওটা ভাইরাল কর, তাড়াতাড়ি কর।